எல்லாருக்கும் வணக்கம். படம் முடிஞ்ச அப்புறம் எல்லாரும் ப்ரொடியூசர்ஸை பாராட்டுறாங்க. அதனால் இது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். ஸோ அதனால ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அது படம் முடிய ஸ்டேஜில் நடக்காது சார். அது ஒன்று சொல்லணும். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்திருக்கு சார், தனஞ்சயன் சார் ஜாயின் பண்ணது. ஏன்னா ஒரு படம் அவருக்கு எடுத்து அவர் கையில் வந்தப்புறம் ரொம்ப பேஷனேட்டாக அதை எடுத்து அவர் படமாக அதை எடுத்து ரொம்ப ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணக்கூடிய நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா தெய்வ திருமகள் இப்போ யூடியூவில் தெய்வ திருமகள் அந்த படத்தை எடுத்த அப்புறம் அவர் ப்ரமோஷன் பண்ண விதம், அவர் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் அதுக்கு சிரத்தை ரொம்ப ரொம்ப அவர் சொந்தமாக அதோட ஓன் பண்ண ஆரம்பிச்சிருவார். அது ஒரு மிகப்பெரிய சக்தி தான் தனஞ்சயன் சார். தனஞ்சயன் சார், ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு, அந்த என்டையர் டீமுக்கு. அண்ட் எல்லாரும் நடிகர்கள் அனைவருக்கும் வந்து என்னோடய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக வந்து லிங்கா இப்போ ரீசெண்டாக இந்த ப்ரொடக்ஷனில் ஒன்று பண்ணார், தேஜஸ்வினி. அண்ட் ஆல் த பெஸ்ட். அண்ட் எல்லா ரமேஷ் திலக் அவங்களுக்கும் ஆல் த பெஸ்ட். அண்ட் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். சாம் சிஎஸ் மியூசிக் சூப்பராக பண்ணியிருப்பார், டவுட்டே கிடையாது எனக்கு, நல்லா பண்ணியிருப்பார். கம்மிங் பேக் டு ஜிவி. ஜிவி வந்து இட் இஸ் பியாண்ட் ஃபேமிலின்னு சொல்லணும். எனக்கு அப்படி தான் ஜிவி. ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். என்னென்னா, ஒரு ரீசெண்டாக ஒரு கிளிப்பிங் பார்த்தேன், நினைக்கிறேன் ஒரு அனுப்பிச்சாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில். அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஜிவி நானும் படம் பண்ணல, ஒரு கான்ஸ்பிரசி, நானும் படம் பண்ணல, அதுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஏதோ டிரான்சாக்ஷன் மணி பிரச்சனைன்னு போட்டு ஒரு ரிலீஸ் பண்ணிச்சிருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு சிரிப்பு தான் வந்தது. ஜிவிட்ட கூட நான் ஷேர் பண்ணல, எனக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்னென்னு சொல்லணும்னா, சைவம்னு ஒரு படம் நான் பண்ணும்போது அந்த படத்துக்கு வந்து நான் ஃப்ரீயாக மியூசிக் பண்ணி தரேன்னு வந்து ஜிவி மியூசிக் பண்ணி கொடுத்த ஜிவி. 2006 ஆரம்பித்த நட்பு, 20 வருஷம் நட்பு. இந்த ஒரு சின்ன மணின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்கால் நடக்குமான்னு அது ஜிவின்னு பேர் சொன்னால் எங்கே வேணால் நிற்பேன் நான் வந்து. ஸோ வந்து அது எனக்கு தெரியும், ஜிவிக்குன்னு தெரியும். நான் வந்து படம் பண்ணிட்டு இருக்கும்போது சம்டைம் வந்து ஜிவி பிஸியாக இருப்பாப்பில். அப்போது ஜிவி தான் சொல்லுவாப்பில், நீ அவர்கிட்ட ஒர்க் பண்ணு, நீ இவர்கிட்ட ஒர்க் பண்ணு. இப்போது அவர் தான் கான்ஃபிடன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நான் பண்ணலை. ஏன்னா நான் எங்கே போனாலுமே எப்பவுமே கேட்பாங்க, அடுத்து ஜிவி நீங்கள் எப்போ பண்ணுறீங்க. ஏன்னா என்னோடய கரியரில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பில்லர் ஜிவி. என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஜிவி இஸ் பியாண்ட் ஃபேமிலி, அதுதான் சொல்ல வந்தேன். அண்ட் தனஞ்சயன் சார், நீங்கள் நேற்றுலேருந்து ஃபாலோ பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜிவி இருக்காருன்னு சொன்னாலே நான் முடிவு பண்ணிட்டு தான் வரணும்னு. அதுக்கப்புறம் அது மேலே ஒன்றும் இல்லை, பட் நீங்களும் இருக்கீங்க. என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சார். ஜிவி வந்து ஒரு பயங்கரமான ஒரு நேச்சுரல் ஆக்டர். ஏன்னா அவரோட டைரக்டும் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சொன்ன மாதிரி தான், ரொம்ப ரொம்ப அவரோட க்ரோத் வந்து ரொம்ப வைக்கிற க்ரோத்து. நம்ம மியூசிக் கம்போசரை நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து ஒவ்வொரு படமுமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கார். ஆனால் அதை தாண்டி ஒரு நடிகராக நான் பார்த்துருக்கேன். ஹவ் இஸ் எவால்விங். ஒரு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க மாட்டேன், சொல்கிற மாதிரி சிஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப ஒர்க் அப்படி இல்லை சார். ஹி ப்ரிப்பேர்ஸ் வெரி வெல். அவருக்கு டெக்னிக்கலாக தெரியும், லென்சிங் தெரியும், அவருக்கு மியூசிக் சவுண்ட் எப்படி வரப்போன்னு தெரியும். இன்னும் ஹவ் த மிக்சிங் ஒர்க்ஸ். இஸ் அமேசிங் டெக்னீஷியன் ஆல்சோ. அதனால் வந்து ஜிவியை வந்து நம்ம அப்படி ஒரு இதில் என்னால் கொண்டு வர முடியல, அதனால் சொல்கிறேன். ஸோ ஜிவி இன்னும் நிறையா படங்கள், இன்னும் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆஸ் ஆக்டராகவும் நான் காத்துட்ருக்கேன். ஆல் த பெஸ்ட் ஜிவி. இதய துடிப்பின் இன்னொரு பரிமாணம் சொல்லாமலே வந்து நம்மை சொல்ல வைத்த இயக்குனர் சசி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி தனஞ்சயன் சார் திடீர்னு நைட் ஃபோன் பண்ணார். சார் இது மாதிரி பிளாக்மெயில்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார், எனக்கு நல்லா இருக்குது சார் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு பேசினார். அதுக்கப்புறம் இன்றைக்கி இங்கே வந்துட்டு ஜிவி கூட பேசிகிட்டு இருந்தப்போ படம் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய கதையை வந்து எலாபரேட் பண்ணார். ஐ மீன் அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரெய்லர் பார்க்குறப்ப அதனுடைய மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, எடிட் எல்லாமே ஜிவி சொன்ன அந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படம் மாறனுக்கு மட்டும் இல்லை, ஜிவிக்கு மட்டும் இல்லை, ப்ரொடியூசர் எல்லாருக்கும், இந்த டீம் எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி எனக்கு ஜிவி பற்றி என்ன சொல்லணும்னா, அவர் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கரெக்டான டார்லிங்னு ஒரு வேர்டு சொன்னார் இவர். நிஜமாக டார்லிங் தான்.
உண்மையாலுமே. ஏன்னா எனக்கு நான் சிவப்பு மஞ்சள் பச்சை ஒர்க் பண்ண வரைக்கும் என்னடா ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் வந்து நின்ன உடனே எஃபர்ட்லெஸ்ஸாக வரும். அது எப்படி இது எப்படி நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஜீவிகிட்ட இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நான் கூல் ஆகிட்டேன். அப்படிப்பட்ட ரொம்ப என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு இது மாதிரி ஒரு ஆக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுவார். ஆனால் அந்த அவ்வளோ கரெக்டாக இருக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ். நான் இந்த இப்போ டெய்லர் பார்த்துட்டே இருக்கிறப்ப எங்கேயாவது மிஸ் பண்ணுறாருன்னு பார்த்து எந்த இடம் கரெக்டாக இருக்குது. அந்த இடத்துக்கு என்ன வேணும் அப்படி இருக்குது. நம்ம மறுபடியும் ஒர்க் பண்ணணும் ஜீவி. வாழ்த்துக்கள் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தன்யன் சார், உங்களுடைய இந்த முயற்சியை வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன் சார். வாழ்த்துக்கள் சார். காதல் காமம் என்று சொன்ன பேச்சுலர்ஸ், அது மட்டுமல்ல ஈழம் சொல்லும் ஒரு ஆழக்கதை தந்த 18 மில்ஸ் அந்த இயக்குனர் சதீஷ் செல்வகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. தனஜன் சார் தான் கூப்பிட்டாங்க. சார் ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரெசன்ட் பண்ணுறீங்கிறது ரொம்ப இதாக இருக்குது சார். அதாவது இந்த இனிஷியேட் பண்ணுறது இருக்குல்ல, ஒரு ஃபிலிம் வந்து அதோட டேட் தள்ளி போகுதுன்னு எல்லோரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை இனிஷியேட் பண்ணி அதை திரும்ப அதை கொண்டு வந்து தியேட்டருக்கு கொண்டு வரங்கிறது அது அவ்வளோ ஜோக் இல்லை. சூப்பர் சார், தேங்க்யூ என்னை கூப்பிட்டதுக்கும். நான் ஜிவி சார், தேஜு, நீலேஷ் எல்லாம் வந்து ஒரு 3 நாளாக ஃபங்க்ஷன்லேயே மீட் பண்ணிருக்கோம். இதில் வேற ஜிவி சார் வந்து மதுரை வேற போயிட்டு வந்திருக்காரு. மாறன் அவர்கள் பற்றி வந்து எனக்கு முன்னாடி இருந்து தெரியும். ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் நான் கதை சொல்ல போகையில் ஒரு டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு படம் எடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த படத்தோட சாயலே இல்லாமல் வேற ஒரு படம் பண்ணணும்னு நினைப்போம்ல. மாறன் அவர்கள் வந்து 3 படம் ஒரே ஜானர் த்ரில்லர் அப்படியே மொத்தமாக தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த த்ரில்லை வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து சூப்பர் சார். அப்புறம் குயிக்காக வந்து எடிட்டர் லோகேஷ், என் ஃப்ரெண்டு, பேச்சுலர், அவன் தான் பண்ணான். ட்ரெய்லர் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இவன் தான் பண்ணியிருப்பான் போல அப்படின்னு சொல்லி தோணும். அந்தளவுக்கு அந்த எஃபிஷியன்சி வந்து பயங்கரமாக இருக்குது. கூகுள் சூப்பர் ஒர்க், கூகுள் நைஸ். அண்ட் தேஜு பியூட்டிஃபுல், நல்லா இருக்கீங்க. அண்டு எங்கள் சார் வந்து சொன்னாங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணது மாதிரி இருக்கும். எங்கள் சாருக்கு வந்து செட்டில் டீ கொடுக்குறவங்க கூட ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும். அந்த ஏதா அவன் வேகமாக போகல, வெள்ளப்பா குறுக்க போகிறான் அப்படின்னு சார். ஆனால் ஜீவி சார் எப்படின்னா, காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணி, சார் என்னை குளிக்காமல் வந்துடுங்க அப்படின்னு சொன்னால், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து, சார் இப்படி தான் சார் வேணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் ஆக்டர் அவர். நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க மாறன் சாரை வந்து. ஜிவி சார் பியூட்டிஃபுல் சார், செம்மையாக இருக்குது லுக்கே. அப்புறம் ஆக்ஷன் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீலேஷ் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். அண்டு இப்போ வந்து இதில் வந்து இருக்கிற அந்த ட்ரெய்லரில் வர ஒரு சின்ன போர்ஷன் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்ஷன் வந்து அண்ட் எவ்ரி திங் நல்லா இருக்குது. ப்ராமிஸாக இருக்குது ட்ரெய்லர். டெக்னிக்காலிட்டியாக ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ, வாழ்த்துக்கள் அவங்களுக்கெல்லாம். வந்து படம் பார்த்து அதை பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாகணும். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வழக்கமாக எந்த ஆடியோ ரிலீஸ்லையுமே குறிப்பாக இந்த டீம் சம்மந்தப்பட்டவங்க யாருமே ப்ரொடியூசரை பற்றி பேசவே மாட்டாங்க. அவர் வேணால் அது மாதிரி ஓரமாக கிடப்பார். ஆனால் இன்றைக்கி இந்த விழாவில் பேசின எல்லாருமே வந்து கேமராமேன்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஆத்மார்த்தமாக என் ப்ரொடியூசருக்கு போட்ட காசு கிடைக்கணும்னு ஆரம்பித்து ரமேஷ் லக்லேருந்து வேலை செஞ்சு எல்லாருமே வந்து ப்ரொடியூசருக்காக பேசுகிறாங்க அப்படின்னா மிகச்சி ஒரு நல்ல தரமான தயாரிப்பாளர் தான் நிச்சயமாக படத்தை பண்ணியிருக்காரு. தெய்வக்கனி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளோ பேர் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த காசு உங்களுக்கு வரும் சார். ஏன்னா நம்ம வெளியிருந்து சொல்கிறத விட உங்களோட வேலை செஞ்சு உங்களோட வாழ்த்தும் போது தான் அது இன்னும் அதிக ஆத்மார்த்தமாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் நீங்கள் லாபகரமாக வெளியே வரணும், வெற்றிகரமாக வரணுன்ற என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன்.
இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் நிரஞ்சன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கிறோம். நிரஞ்சன் சார் கூப்பிட்டா கூட இந்த விழாவுக்கு வரேன்னா முக்கியமாக ரீசன் வந்து ஜிவி தான். ஏன்னா ஜிவி சார் ஃபங்க்ஷனாக நான் உடனே வரேன்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா அவர் தான் இன்னைக்கு அதிகமான புதிய நிறுவனங்களுக்கும் புது இயக்குநர்களுக்கும் படம் பண்ணி கொடுத்த ஒரே ஹீரோ ரீசெண்ட் இயர்ஸில். எனக்கு பெரிய கம்பெனி தான் வேணும், பெரிய டைரக்டர் தான் வேணும்னு அடம் பிடிச்செல்லாம் வந்துட்டு இருக்காங்க. மற்றும் அக்கா தான் நல்லா இருக்கு அவர்கிட்ட பண்ணுங்கன்னு சொல்லி இன்றைக்கு இவ்வளோ டைரக்டர் எல்லாரும் வந்து பேசுனாங்கன்னா எல்லாருமே வந்து ஜிவியால் இயக்குனரானவர்கள். அதனால் அவருக்கு வந்து அதே மாதிரி வந்து இன்னைக்கு உள்ள ட்ரெண்டில் அவர் மியூசிக் பண்ணாலும் சரி நடித்தாலும் சரி ரொம்ப ரீசனபுளாக ஒரு ஒரு அற்புதமாக ஒரு அருமையான ஒரு யார் வேணாலும் அதாவது பேரமே பேச வேண்டாம்னு சொல்கிற மாதிரி சம்பளம் கேட்குற ஒரே ஒரு நடிகர், ஒரே ஒரு இசையமைப்பாளர் அவர் தான். இந்த காரணத்துக்காகவே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ப்ராக்டிக்கல், போதுமே அது அப்படின்ற அந்த போதுங்கிற மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதுவே பெரிய விஷயம். சும்மா நான் இந்த படம் இந்த ஆல்பம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு விரல விடாமல் அது கொஞ்சம் கரெக்டாகவே போயிட்டு இருக்கிறது வந்து இந்த மொத்த இண்டஸ்ட்ரி சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஜிவி. நீங்கள் இப்படியே இருக்கணும், இன்னும் நீங்கள் நிறையா வளரணும், நிறையா படணும். யூஆர் டூ யங், யூர்லி யங்கஸ்ட், நீங்கள் இன்னும் பெருசாக சாதிப்பீங்க நம்பிக்கையோடு இருக்கேன். அதே மாதிரி இங்கே நிறைய பேர் பேசும்போது பார்த்தா எல்லாருமே என்னுடைய மறைந்த இனிய நண்பர் திலீப் அவருடைய தயாரிப்புகளாகவே நிறைய பேர் வந்து பேசுனீங்க. ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட பொருட்கள் அந்த இயக்குனர் மாறன் அங்கே தான் வந்திருக்காரு. ஸோ நீங்கள்லாம் மீண்டும் மீண்டும் வந்து என்னுடைய நண்பர் திலீபாவுக்கு பெருமை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கணும், என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் பேசும்போது திலீபாபு சார் பேரை கூட எல்லாரும் மென்ஷன் பண்ணி பேசலாம் ஒரு மேடம். ஏன்னா அப்போ தான் அவருடைய பெயர் ஒன்று நம்ம நிலைத்து கொண்டே இருக்கும். அது எல்லா இடத்துலையுமே நீங்கள் அந்த அவருடைய பெயர் அவர் இல்லை, அவர் நம்ம இப்படி சொல்கிறது அது நீங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். செய்வீங்க நம்புகிறேன். இந்த படத்தில் பங்கு பெற்றிருக்கிற எனக்கு நான் வந்து ஒரு பிக் ஃபேன் ஆஃப் ரமேஷ் திலக், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு மிகச்சில ஒரு நடிகர்களில் நம்ம இன்னைக்கு ரொம்ப சீரியஸ் வருஷன். இப்போ இந்த எம்எஸ் பாஸ்கர் இவ்வளோ வருஷம் போராடி ஒரு நேஷனல் அவார்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்படி நடிகர் மாதிரி ரமேஷ் திலக் கூட சீக்கிரமாக ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு நல்ல ரூல் பண்ணணும். அது பெஸ்ட். ஆமாம், நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக வளர்ந்து வந்துட்டு இருக்கிற நண்பர் முத்துக்குமார், இப்படி எல்லாருக்குமே வந்து என்னுடைய மீதி நடித்த எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும். தேஜு நீங்கள் ஒரு பெரிய பெர்ஃபார்மர், டான்ஸர், எல்லாமே தெரியும், பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு வரணும். அழகாக தமிழில் பேசுகிறீங்க, நீங்கள் எல்லாம் வரணும் சினிமாவுக்கு. மொத்த டீமுக்கும் ஒரு குறிப்பாக மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பு தயாரிப்பாளர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசு வழங்கும் உதவித்தொகையை மலையடி வார மக்களின் வாழ்க்கையை சொன்னவர், ஒளிப்பதிவு இயக்கம் என்று விளிம்பு நிலை மக்களை நிழற்படங்களாக நினைவுகள் நிறைந்த கல்வன் பட இயக்குனர் பி வி சங்கர் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பிளாக்மெயில் ட்ரைலர் சாங்ஸில் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு மாறன் நல்ல பழக்கம் ஆக்சஸ்லேருந்து. ஸோ மாறனோட எல்லா படமே ரொம்ப கிரிப்பிங்காக ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த ட்ரைலர் பார்க்கல ஆக்சுவலி அது 100% மற்ற படங்களோட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நம்புகிறேன். விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. கூகுள் விஷுவல்ஸ், சாண்ட் லொகேஷன் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் டீம் தான். அண்ட் ஜிவி சார், ஐ ஹோப் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அமைய நான் நம்புகிறேன். தஞ்சய் சார், தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ். நிச்சயமாக இந்த படம் ரேடியம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜிவியை வேறு ஒரு தளத்தில் இயக்கி மாணவ அரசியலை கொடி பிடித்து கோடம்பாக்கத்தில் காட்டிய ரிபேல் இயக்குனர் நிகேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். பிளாக்மெயில் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஒரு கிரியேட்டராக படத்தோட ரிலீஸ் தேதி வந்து தள்ளி போகுதுன்னும் போது அது எவ்வளோ ஃபீலாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு நல்ல படம் அதுக்கான டேட்டை அதே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த நல்ல படம் கரெக்டான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இது வெற்றி படமாக அமையும். ஜிவி சார் படத்துக்கு படம் அழகாயிட்டே போகிறாரு. சசி சார் சொன்ன மாதிரி நம்மளும் அடுத்து ஒரு படம் பண்ணோம் சார். வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. தனஞ்சயன் சார் தான் என்னை இங்கே கூப்பிட்டுருந்தாரு. முதல் படத்துலேருந்தே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். சினிமாவில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச வெல் விஷயர்ஸில் எனக்கு முதலாள் தனஞ்சயன் சார் தான். அப்படி இந்த நல்ல படம் வந்து மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேரணும்னு நினச்சி அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க அவருக்கு எனக்கு வாழ்த்துக்கள். தயாரிப்பாளருக்கு எனக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.